அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மக்காச்சோளம் வச்சு பனியாரம், இட்லி, தோசை இதெல்லாம் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி சோளக்கருது 4 கருது எடுத்திருக்கேன். இது ஸ்வீட் கார்ன் கிடையாது, நாட்டு கருது. ஸ்வீட் கார்ன் நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்ப அந்த ஒரு இனிப்பு டேஸ்ட் வந்துடும். அதனால் நார்மல் கார்ன் கிடச்சிதுன்னா வாங்கி அதில் இருக்க முத்தெல்லாம் கொஞ்சம் உதுத்து எடுத்துக்கலாம். இது ஃப்ரெஷ்ஷாக இருக்க கார்னில் முத்து ஈஸியாக உதிர்ந்து வந்துடும். இதே கொஞ்சம் பழைய கருதாக இருந்ததுன்னா ஹார்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்து வாங்கும்போது கருது இளங்கருதாக பார்த்து வாங்கிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அந்த முத்தெல்லாம் உதிர்ந்து வந்துடும். இந்த மாதிரி எல்லா கார்னில் இருந்தும் நீங்கள் முத்தை எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் முத்து உதுத்திக்கிட்டு இதை மெஷர் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் இதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம அரிசி ஊற வைக்க முடியும். முத்து எப்படி எடுக்கிறதுனா ஃபஸ்ட்டு ஒரு ரோ கீழேருந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டிங்கன்னா இது மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா அடுத்து பக்கத்தில் இருக்கிற அந்த ரோலாம் ஈஸியாக அப்படியே எடுத்துக்கிட்டு வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு ரோ எடுக்கிறதுக்கு மட்டும்தான் சிரமமாக இருக்கும். அப்புறம் மீதியெல்லாம் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி மீதி இருக்கிற கார்ன் எல்லாமே நான் எடுத்துட்டேன். இது கடைசி கார்னு. இதை எடுத்து முடித்ததுக்கப்புறமா நம்ம மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரிசி ஊற வைக்க போகிறோம். கார்ன் பாருங்கள் ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி நமக்கு ஃபுல்லாக அந்த இதில் இருக்கிறது பூராவும் எடுத்துக்கிட்டு வந்துடும். இதில் எதுவும் தூசியெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி முத்து மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். நான் மெஷரிங் கப்பில் மெஷர் பண்ணுறேன். எந்த கப்பில் நீங்கள் இந்த கார்ன் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் தான் நம்ம அரிசியும் மெஷர் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம எடுத்த முத்து மொத்தமாக 2.5 கப் அளவுக்கு இருக்குது. இதை மறுபடியும் பவுலுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே அளவுக்கு நம்ம இப்போ அரிசி ஊற வைக்க போகிறோம். அரிசி கார்ன் ரேஷியோ 1:1. நீங்கள் எவ்வளோ கார்ன் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் இட்லி அரிசி எடுக்கணும். இன்னொரு பவுலில் இட்லி அரிசி நம்ம 2.5 கப் எடுத்துக்கலாம். நமக்கு 2.5 கப் அளவுக்கு மக்காச்சோளம் முத்து இருந்தது, அதனால 2.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்து நல்லா தண்ணியில் அலசிட்டு 2-3 தடவை கழுநீர் பிடிச்சிட்டு ஒரு 4 மணி நேரம் போல் இதை ஊற வச்சுக்கலாம். அரிசி நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரைக்க முடியும். இப்போ இது தனியாக ஊறட்டும். அதுக்கு உளுந்து ஊற வச்சுக்கலாம் தனியாக. இப்போ 2.5 கப் அளவுக்கு அரிசி, 2.5 கப் அளவுக்கு நம்ம முத்து சோளம் எடுத்திருக்கோம். அதுக்கு 1/4 கப்புக்கும் கம்மியாக உளுந்து இருந்தால் போதும். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து அதையும் தனியாக ஊற வச்சுக்கோங்க. இப்போ 4-5 மணி நேரம் கழித்து நம்ம ஃபஸ்ட்டு உளுந்தை ஆட்டி எடுத்துக்க போகிறோம். உளுந்தை தனியாக ஆட்டிக்கோங்க. தனியாக ஆட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசி ஆட்டிக்க போகிறோம். உளுந்து வெந்தயமும் உளுந்தும் நல்லா அரைப்பட்டு எந்த ஒரு தருதருன்னு இல்லாமல் இந்த மாதிரி நைஸாக நல்லா பொதுன்னு மாவாகி வரணும். அந்தளவுக்கு ஆட்டிக்கோங்க. தண்ணி அதிகம் ஊற்றாமல் தெளித்து ஆட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா ஆட்டி வந்ததுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து அரிசி ஆட் பண்ணிக்க போகிறோம். அரிசி 3/4 பாகம் அளவுக்கு ஆட்டுற வரைக்கும் நல்லா ஆட்ட விடட்டும். ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. இந்த மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் பனியாரம் நல்லாயிருக்கும். அப்பப்போ தண்ணி தெளித்து விட்டு மட்டும் ஆட்டிக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி நீர்த்தாப்பில் போயிடும். இப்போ முத்து சோளத்தை நம்ம அப்படியே ஆட் பண்ணோம்னா 1-2 தான் அரைப்படும். அதனால் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்தி மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. இதை 3/4 பாகம் ஆட்டினதுக்கப்புறம் அரிசி கூட ஆட் பண்ணிங்கன்னா 2 ஈவனாக அரைப்பட்டு வந்துடும். ஏன்னா நம்ம 3/4 பாகம் அளவுக்கு அரிசியும் ஆட்டியிருக்கோம், 3/4 பாகம் அளவுக்கு முக்காச்சோளத்தையும் மிக்சியில் அரைச்சிருக்கோம். இப்போ 2யும் ஒன்று கலந்து அரைக்கணும். இது தருன்னு இருந்ததுன்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப வலுவலுன்னு ஆட்டிடக்கூடாது. இட்லி தோசைக்கு ஆட்டுறதோட கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் ஒன்று கலந்து ஆட்டி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு கலந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க உளுந்த மாவையும் இந்த மக்காச்சோளம் அரிசி சேர்த்து ஆட்டி இருக்கிற மாவு கூட கலந்து
கையில் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நம்ம கை சூட்டுக்கு கரைக்கும் போது நல்லா புளிச்சு வரும் மாவு. நீங்கள் என்ன தான் கரண்டியில் கரைச்சாலும் கையில் கரைக்கும் போது தான் அந்த உப்பு எல்லா பக்கமும் ஒன்று கலந்து வந்து மாவு நல்லா புளிச்சு வரும். நம்ம கை சூட்டுக்கு தான் மாவு வந்து புளிச்சு வரும். எல்லாத்தையும் நல்லா ஈவனாக ஒன்றா கலந்து நான் இன்றைக்கி இதை வந்து 2 போர்ஷனாக டிவைட் பண்ணி பாத்திரத்தில் எடுத்து வைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பொங்கி வரும். அதனால் அரை பாகமாக 2 குண்டால் வச்சுட்டு 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு. நீங்கள் ஓவர் நைட் விட்டுறலாம். சாயங்காலம் அரைச்சிங்கன்னா, காலையில் அரைச்சிங்கன்னா அந்த நைட்டுக்கு வந்து நீங்கள் ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா திக்காகவே இருக்குது. ரொம்ப தண்ணி ஊற்றாமல் அரைச்சோம். ஆனால் இப்போ புளிச்சு வரும்போது மாவு கரெக்டாக இருக்குது. மாவெல்லாம் கரைச்சி எடுத்துகிட்டு இதை வந்து டிஃபன் செஞ்சுக்கலாம். இதை வந்து பனியாரம் வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆனால் எண்ணெய் வேண்டாம், டயட்டில் இருக்கோன்னு நினைக்கிறவங்க இட்லி கூட எடுத்துக்கலாம். இதில் ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்குது. இட்லியும் நல்லா சாஃப்டாக வரும். யூஸ்வலாக செய்கிற இட்லி மாதிரியே நல்லா சாஃப்டாக வரும். எப்பவும் போல் இட்லி வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வேக வைப்பீங்களோ அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். துணியில் ஒட்டாமல் வருது பாருங்கள். கலர் மட்டும் லைட்டாக அந்த மக்காச்சோளம் ஆட் பண்ணியிருக்கறனால பேல் எல்லோ கலரில் இருக்கும். ஆனால் நீங்கள் சாப்பிடும்போது அதே கொஞ்சம் அந்த மக்காச்சோளம் வாசத்தோடு தான் இருக்கும். இட்லி வந்து சாஃப்டாகவே இருக்குது பாருங்கள். இது வந்து ஆனால் சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இதே மாவு கூட கொஞ்சம் தண்ணி கரைச்சி நீங்கள் தோசையாகவும் ஊற்றிக்கலாம். தோசை வந்து ப்ளெயினாக வெறும் மாவு கூட ஊற்றாமல் நீங்கள் வெங்காயம்லாம் அரிஞ்சு போட்டும் கூட தோசை ஊற்றிக்கலாம். இல்லைன்னா தோசைக்கு மேலே வெங்காயம் தூவியும் நீங்கள் சுட்டுக்கலாம். தோசையும் நல்லா வரும். ஆனால் இட்லி தோசை ரெண்டையும் கம்பேர் பண்ணுறதோட பனியாரம் தான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தாளித்து விட்டுக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு தாளித்து விட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சைக்கடலை பருப்பும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம். பனியாரத்துக்கு அந்த சீரகம் வந்து நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். எல்லாம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி விதையை நீக்கிட்டு பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். சிவப்பு மிளகாய் எடுத்திருக்கேன். கூடவே பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நான் இன்றைக்கி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நீங்கள் நிறைய ஆட் பண்ண நமக்கு பனியாரோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயமாக ஆட் பண்ணலாம், சின்ன வெங்காயமாக ஆட் பண்ணலாம், அது உங்களோட சாய்ஸு. நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் ஒன்று கலந்து வந்து வெங்காயம் லேசாக கலர் மாறுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த வதக்குனது வந்து கொஞ்சம் சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம பனியார மாவு அரைச்சி வச்சுருக்க மாவு கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். எல்லாமே அரைச்சி வதக்கி ஆட் பண்ணும்போது நீங்கள் வதக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வெறும் வெங்காயமும் கருவேப்பிலையும் அப்படியே பச்சையாக கூட ஆட் பண்ணி பனியாரம் சுடலாம். மாவு வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்கணும், ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சீக்கிரம் பனியாரம் சுட்டுடலாம். எல்லா குழியிலையும் ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. கல் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் விடுங்க. கல் சூடாகாமல் நீங்கள் பனியாரம் விட்டிங்கன்னா அதில் வந்து அடியில் அப்படியே ஒட்டிக்கும், மாவு திருப்பி போடுறதுக்கே வராது. அதனால் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் விட்டு ஒவ்வொரு குழியிலையும் தேவையான அளவுக்கு மாவு விட்டுக்கலாம். இந்த பனியாரத்துக்கு வந்து மேலே லேசாக ஒரு 2 சொட்டு நெய் விட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சோள பனியாரம் மட்டும் இல்லை, எந்த பனியாரமாக இருந்தாலும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு சைடு நல்லா செவந்து வெந்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் திருப்பி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சு பொறுமையாக செய்யுங்க. ரொம்ப ஃப்ளேம் அதிகமாக இருந்ததுன்னா சீக்கிரம் கலர் மாறிடும், ஆனால் உள்ளே வெந்து வராது. அதனால் சிம்மில் வச்சு செய்யும்போது நல்லா கிறிஸ்பாகவும் கோல்டன் ப்ரௌன் கலர்லேயும் நல்லா மொறுன்னு ஃபுல்லாக வெந்து வந்துடும். அப்பப்போ எல்லா பக்கமும் சுற்றி விட்டு எல்லாம் ஈவனாக வெந்து வந்தோடனே எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்து சூடாக சர்வ் பண்ணலாம். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, கார சட்னி ரெண்டுமே டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்கள் எது வேணுமோ அதை வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள். காலையிலேயே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இந்த ரெசிபியோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ வந்து கொடுக்குறதுக்கு பதிலாக நான் இன்றைக்கி உங்களுக்கு கார்னோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ தான் கொடுத்துருக்கேன்.
நீங்கள் இப்போ 100 கிராம் அளவுக்கு கார்ன் எடுக்கும்போது எவ்வளோ நியூட்ரியன்ஸ் அதில் இருக்குங்கிறதுக்கு தான் நான் இங்கே வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். ரெசிபி வந்து நான் 3 ரெசிபி கொடுத்ததுனால தனித்தனியாக அதுக்கு நியூட்ரிட்டிவ் வேல்யூ கொடுக்க முடியாதனால கார்னோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ இங்கே கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.